எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன லாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஞ்சிக்கு ரொட்டேட்ரு போட வந்திருக்கோங்க. காலையிலே ஒரு 4 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோங்க. அப்போ தான் ரொட்டேட்ரு போடுறதுக்கு கரெக்டாக தோதாக இருக்கும்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மக்காச்சோளம் போட்டது தட்டையாக இருக்கும். ரொட்டேட்ரு போட்டால் தான் நல்லா அடித்து உடச்சிரும் சக்கையை அப்படின்ட்டு ரொட்டேட்ரு போடலாம்ட்டு எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கோங்க. சக்திமான் ரொட்டேட்டர் தாங்க எடுத்து வந்து போட்டுட்ருக்கோம். இன்னொரு தம்பி இது பக்கத்தில் ஒரு பையன் அந்த பையன்கிட்ட இருந்து மாட்டிட்டு வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோங்க. போடும்போது அப்படியே ஒரு சைடு தட்டை ஓரமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட்டம் ஆகிடுதுங்க. ஒரு சைடு இந்த சூரிய வெளிச்சத்துக்கும் காலையில் ஓட்டுறதுக்கும் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி பச்சை பச்சேர்னு அதோ பாருங்கள், மலைக்கு அது வெளிச்சம் பறவையை சுற்றி பச்சை பச்சேர்னு காலங்காத்தால் அழகாக இருக்குங்க காட்டில் இருந்து பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி திறந்து வர்றதை நான் எடுத்து விரித்து போட்டுடுறேங்க. களைச்சி பக்கத்தில் போட்டுருவேன். தம்பி வந்து அப்படியே அடிச்சுட்டே போயிடுவாப்பில். இந்த பாருங்கள், எடுத்து அப்படியே தள்ளி லெவல் பண்ணிக்கிட்டே போயிடுவேன். அப்பப்போ லெவல் பண்ணிட்டோம்னா சேர்ந்து அடிக்கும்போது ஒன்று ஓல் ஆயிருங்க. அதனால எடுத்து களைச்சிக்கிட்டு இருக்கேன். நடுவில் வேறு மக்காச்சோளம் அரைச்சது வேறு இருந்துச்சு, தப்பு கருது அரைச்சது. அந்த இடத்த வேறு பிரித்து போட்டு விட்டு அதில் அடிச்சுட்டு இருக்காப்புல. முடிஞ்சுங்க, ஒரு வழி எல்லாம் முடிச்சாச்சு. இதுதான் கடைசி பருத்தி ஓரத்தில் நேராக போனால் முடிஞ்சுங்க. ஒரு 8:30 பக்கம் ஆச்சுங்க முடிக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.